ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்கிட்ட விர்ச்சுவல் பாக்ஸ்ல விர்ச்சுவல் பாக்ஸ்ல ஆல்ரெடி ஒரு உபுண்டு மிஷின் ரன் ஆயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து இந்த மிஷின் ரன் ஆயிட்டு ஓகே. இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு உபுண்டு மிஷின் ரன் ஆயிருக்கு. இந்த மிஷினில் என்ன ரன் ஆயிட்டுருக்குன்னா, DHCP சர்வர் ரன் ஆயிட்டுருக்கு. ஒரு DNS ரன் ஆயிட்டுருக்கு. ஓகே. என்கிட்ட 2 கிளையண்ட் மிஷின் இருக்குது. அது காலி லினக்ஸ் செக் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு நோடு மிஷின் ஒன்று போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டு ஒர்க் ஆகாது. இப்போது என்னோட காலி லினக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே. இன்டர்நெட் ரன் ஆகாது. ஓகே. சேம் டைம் வந்து என்னோட DHCP சர்வர் இருக்கு. இங்க இருக்கு. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே. நான் இங்க டெர்மினல்ல எடுத்துறேன். ஓகே. இது என்னோட DHCP சர்வர். ஓகே. DHCP ப்ராப்பரா ரன் ஆயிட்டுருக்கு. இங்க ஐபி செக் பண்ணீங்கன்னா, இத பாருங்க. இதான் என்னோட DHCP சர்வர் ஐபி. இது வந்து நான் கேட்வே தனியா குடுத்துருக்கேன். ஓகேவா? டிஃபால்ட் கேட்வே நான் இத குடுத்துருக்கேன். பட் இதுதான் என்னோட DHCP சர்வர் ஐபி. நீங்க இங்க பார்த்தீங்கனாலும் அதுதான் இருக்கும். ஓகேவா? 10.0.0.2 இருக்கு. என்னோட காலி லினக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கூட ஐபி உங்களுக்கு 10 சீரிஸில் தான் இருக்கும். ஓகே. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, என்னோட DHCP சர்வரில் வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த கிளைண்ட் மிஷின் எதுலையுமே வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆக மாட்டேது. இது ஒர்க் ஆகல. ப்ளஸ் வந்து காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் ஆல்ரெடி காமிச்சேன் உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகல. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நான் எல்லா ஐபி டேபிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு தான் வச்சுருந்தேன். எல்லாமே ஐபி டேபிள்ஸ் எதுலேயும் ஸ்டாப்பில் இல்லை. ஓகே. கிளைண்ட் மிஷினில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த மாதிரி செட்டப் பண்ணும்போது. ஏன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஒரு கம்பெனியில் நம்மக்கிட்ட ஒரு 100 மிஷின் இருக்குன்னா 100 மிஷினுக்கும் போய் நம்ம மேனுவலாக எதுவும் செக் பண்ண முடியாது. ஸோ நம்ம சர்வரில் என்ன பண்ணுறோமோ அது அப்படியே கிளைண்ட் சைடு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சர்வர் சைடு வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. ஸோ கிளைண்ட் சைடு மட்டும் ஒர்க் ஆகலை. நான் என்னங்கிறது ரொம்ப நாளாக செக் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் வந்து நிறைய எல்லாமே ஃபாலோ பண்ணோம். ஆக்சுவலி ப்ரீவியஸில் ஒரு பழைய ஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கேட்வே மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே மோஸ்ட்டாக ஒர்க் ஆகிடும். ஓகேவா? ஆனால் நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஓஎஸ்லலாம் அப்படி ஒர்க் ஆக மாட்டுது. என்னன்னு பார்த்து நான் செக் பண்ணிருக்கப்போ எனக்கு இதில் வேணாம் ஐபி ரவுட்டர் கொடுக்குறேன். இதிலலாம் வந்து நம்மளோட DHCP சர்வர் மட்டும் தான் காமிக்கும். ஓகேவா? சர்வரில் மட்டும் தான் நம்ம என்ன தனியாக ஒரு கேட்வே கொடுத்துருக்கோம்ல, அந்த கேட்வே காமிக்கும். அது ஆட் பண்ணால் அந்த கமாண்ட் என்னன்னா ரவுட் ஆட் டிஃபால்ட் GWன்னு சொல்லிட்டு இந்த கேட்வே என்னங்கிறத இதை கொடுத்துட்டா 168.0.1 இதை கொடுத்துட்டா இதை சூடோல டிஃபால்ட்டாக அதே இருக்கிறனால அது மாறாது எனக்கு. ஸோ அதை டெலிட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இப்போ உள்ள கான்செப்ட்டு. ஸோ இங்கே எனக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகுது, அங்கே எனக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகல. ஸோ என்ன ஃபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணேன். கடைசியில் என்னன்னு சொல்லிட்டு ChatGPT, நம்ம கூகுள் எல்லாத்துலையும் சர்ச் பண்ணும்போது ஒரு கமாண்ட், அதாவது ஐபி டேபிள் ரிலேட்டடாக ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தாங்க. NAT கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் ஐபி டேபிள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம்ல, ஸோ நம்ம அது தேவையில்லை அப்படின்னு நினச்சேன். பட் கடைசியாக என்ன இருந்ததுன்னா, இந்த ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த கமாண்ட் நான் வந்து சர்வர் சைட் இருக்கேன். ஓகே. இந்த கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ETH 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. இது வந்து நம்மளோட ISPயோட ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் நேம் தான் நம்ம கொடுக்கணும். அதை மாற்றி கொடுக்கக்கூடாது. அதுக்காக நான் இதை செக் பண்ணுறேன். நேம் இதுதான் என்னோட ISP. ஓகே. இது வந்து ENP 0S3 தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ETH இருக்கிற இடத்துல வந்து அதை மாற்றிடலாம்.
மற்ற எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆனால் கூட இந்த கமாண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், இதை நான் அப்படியே கொடுத்துட்டேன். நான் இங்கே போய் இப்போ நான் அப்படியே பிங் கூகுள் டாட் காம் கொடுத்தா பிங் ஆகுது, இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. சேம் டைம் என்னோடய காலையில் நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ சின்ன கமெண்ட் தான். அது முன்னாடிலாம் பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த மாதிரி இஷ்யூ இருக்காது. டிஃபால்ட் கேட்வே என்ன இருக்கோ அதுவே வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம். பட் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் இருந்தது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நீங்கள் ஏதாவது இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த கமெண்டை மறந்துடாதீங்க. ஐபி டேபிள்ஸ் ஸ்டாப்பில் இருந்தால் கூட, இப்போ எனக்கு ஐபி டேபிள்ஸ் பாருங்களேன், ஸ்டாப்பில் தான் இருக்குது. பட் நான் இந்த கமெண்ட் கொடுத்ததுனால தான் எனக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.